வணக்கம். கண் மருத்துவர் சுயந்தி பிரேம். எங்களுக்கு வயதாகும் போது கண்களில் வருகின்ற நோய்கள், குறிப்பாக கேட்ராக்ட், கண்புரை, குளுக்கோமா, கண் அழுத்தம், ஏஎம்டி ஐஸ், விழி மையச் சிதைவு, ட்ரை ஐஸ், கண் வறட்சி என்பனவற்றை பற்றி மிக தெளிவாக விளக்குவதை நாங்கள் இங்கே கேட்போம். உதாரணமாக கேட்ராக்டை பற்றி சொல்லும்போது, எங்களுக்கு வயதாகும் போது தலைமுடி எப்படி நிறைக்கின்றதோ அதே போல நாங்கள் பிறக்கும்போது எங்கள் கண்களில் இருக்கின்ற லென்ஸ் மிகவும் மிருதுவாக முட்டையின் வெள்ளைக்கரு போலவும், வயதாகும்போது முட்டையை அவிக்கும்போது வெள்ளைக்கரு கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கமாகிறதோ அதே போல எங்கள் கண்களில் இருக்கின்ற லென்ஸும் கிளவுடியாகி, அதாவது இறுக்கமாகிக் கொண்டே போகும். இதைத்தான் கேட்ராக்ட் என்று சொல்லப்படுகிறது. இயற்கையாக இருக்கின்ற, அதாவது கிளவுடியான லென்ஸை எடுத்துவிட்டு செயற்கையான லென்ஸை போடுவதுதான் கேட்ராக்ட் சர்ஜரி என்று எல்லோரும் புரியும்படி சொல்வதோடு, கண் அழுத்தம், விழி மையச் சிதைவு, கண் வறட்சி, கண்களில் ஏன் நீர் வடிகிறது, கண்களில் ஏன் பூச்சி பறப்பது போன்று இருப்பது போன்றவற்றை உதாரணங்களுடன் சொல்வது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எல்லோரும் கடைசி வரை அவசியம் பார்க்க வேண்டிய காணொளி. யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்ல ஆப்டாமெட்ரிஸ்ட் எழுதினேன். லாஸ்ட் 16 இயர்ஸாக நான் ஆப்டாமெட்ரிஸ்டாக ட்ரானோவில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஸோ கண்ணை பொறுத்த மட்டும் வயது போகும்போது எங்களுக்கு மசில் மாஸ் குறையிறது. அது பெரிய மசில்ஸ் கால் கையிலையும் மாதிரி தான் எங்களுக்கு சின்ன மசில்ஸ்லையும் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் குறையிறது. அப்போ அதன் போது ஸோ அதில் மசில்ஸ் மாஸ் குறையிறது. அதோட அடுத்து மெயின் இது எங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் எங்களுக்கு போதாமல் போகிறது. ஓகே, ஸோ கண்ணுக்கு யூஸ்வலி கண்ணை நாங்கள் ஒரு கேமராவுக்கு கம்பேர் பண்ணுவோம். படிக்கும் போது தரம் கம்பேர் பண்ணுற ஞாபகம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கேமராவில் உங்களுக்கு முன்னால் ஒரு அப்பேச்சர் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு லிட்ஸோட அப்பேச்சர், வெளியில் இருக்கிற அப்பேச்சர். உள்ளே இருக்கிற அப்பேச்சர்ஸ் எங்களுக்கு ஐரிஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது கதிராளி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் அது மூடி திறக்கிற மாதிரி உள்ள ஒரு வெளியில் ஒரு அப்பேச்சர் எங்களுக்கு லென்ஸ், அது மூடி திறக்குது. அதுக்கு முன்னால் அந்த லென்ஸ் முன்னால் ஒரு கவர் ஒன்று மாதிரி இருக்கும். அதுதான் எங்களுக்கு அந்த கோணியா இல்லை கருத்த மொழி அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாக அது கருப்பில்லை, அதுக்கு பின்னால் இருக்கிறது தான் ஒரு எங்களுக்கு ப்ரௌன் கலராக, பிளாக் கலராக, ப்ளூ கலராக இருக்கிறது. அதான் ப்ளூ ஐஸ், ப்ரௌன் ஐஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு உள்ளே போகும்போது எங்களுக்கு லென்ஸ் ஒன்று இருக்கும். அந்த லென்ஸ் எங்களுக்கு பிறக்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும் அதிகமாக. அண்ட் அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள ஒரு 2/3 பார்ட் ஒரு ஜெல் மாதிரி ஒரு ஃபோம் தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அதை சுற்றி எங்களுக்கு ஒரு ஒரு போல் மாதிரி ஒரு கவரிங் மாதிரி இருக்கும் பின்னால். அது கம்ப்ளீட்லி நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். அதுதான் ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கும். அதில் எங்களுக்கு ஒரு about 10 லேயர்ஸ் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை கொண்டு வர்றதுக்கு. அது அப்படியே பிறகு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு நரம்பு நார் அல்லது ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமாக பின்னால் எங்களுக்கு பிரெயினில் தலையின பின்பக்கம் பிரெயினில் ஒரு ஆசிபிட்டல் ஓப்பன் இருக்குது. எங்களுக்கு பார்வைக்கு முக்கியமான பகுதி உண்டு. அதுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு போகுது. ஸோ கண் ஒரு சென்சரி ஓகன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பார்வையில் ஒரு சென்ஸ், ஒரு காட்சியில் ஒரு இதை இன்ஃபர்மேஷனை கொண்டு பிரெயினுக்கு கொடுக்குது. அது பிரெயினுக்கு போய் கிடைச்சா தான் பிரெயின் அதை ப்ரோசஸ் பண்ணி எங்களுக்கு என்ன பார்க்குறோம், அதை அவங்க மெமரியில் போய் அதை கலெக்ட் பண்ணி அதை எங்களுக்கு என்ன பார்க்குறோம் என்னன்னு சொல்லுது. ஸோ போகிற வழியை எல்லாமே ஒரு கண்டினியூவஸ் பாத்வே. இப்போ கண்டினியூஸ் பாத்வேல எங்களுக்கு முன்னால் பிரச்சனை இருக்கலாம், இடையில எங்கள் பின்னால் எவ்வளோ எங்கே பிரச்சனை இருக்கோ எங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு பார்வை பாதிக்கப்படும். அதுதான் பேசிக். ஓகே, லெட்ஸ் கோ டு தட். அண்ட் ஸோ அட் த பிகினிங்கில் எங்களுக்கு அந்த ஃப்ரண்ட், அந்த கருத்து மொழிக்கு முன்னால் இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ஃபிலிம் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற லென்ஸ், அது ரெண்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு சரியான இடத்துல குவிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ எங்களுக்கு வயது போகும்போது சொன்ன மாதிரி 40 இயர்ஸில் எங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற சீலியரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், வெரி ஃபைன் மசில்ஸ், மெல்லிய சின்ன மசில்ஸ், அது வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டப்படுது. அப்போதோட ரிட்டையர் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 65ல் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரிட்டையர் பண்ணிடும். அப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் வாசிக்க முடியலைன்னு ரீடிங் கிளாஸஸ் போட தொடங்கியிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த ரீடிங் கிளாஸ் இந்த பவர் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போயிருக்கும். அப்புறம் சில நேரத்தில் நீங்கள் தூரத்தில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்ணாடி போட்டிருக்க மாட்டீங்க. அப்புறம் கொஞ்சமாக அதுக்கும் சேர்த்து கண்ணாடி போட்டிருப்பீங்க. ஸோ அதோட தன்மை எங்களுக்கு குறைஞ்சி அந்த வேலை செய்கிற தன்மை குறைஞ்சி போகிறதால அது லென்ஸ், இந்த உள்ளே இருக்கிற லென்ஸை அது
அது ஷேப்பாக மாற்றணும். அந்த ஷேப்பை மாற்றுறதால பவரை மாற்றுது. அப்போ பவரை மாற்ற முடியல தான் அந்த பிரச்சனை வருது. அதோட வந்து எங்களுக்கு கேட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த உங்களுக்கு ரீடிங் ப்ரெஷர் வரும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கிட்ட கொண்டு தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். படும்போது தான் உங்களுக்கு நீங்கள் கிளாஸஸ் போட்டிருப்பீங்க, ரீடிங் கிளாஸஸ் ஒரு பைஃபோக்கல் ரீடிங் கிளாஸஸ் தனியாக வந்து கிட்ட பார்க்குறதுக்கு மட்டும், அதோட வந்து தூர பார்க்க முடியாது. ஸோ இப்போ ஈவன் சீனியர்ஸில் தான் உங்களுக்கு தூர பார்க்குற தன்மை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அல்லது ஈஸியாக இருக்கும். கிட்ட பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் பைஃபோக்கல்ன்ற ஆப்ஷனுக்கு போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரீடிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட வந்து இப்போ யாருக்கும் நீங்கள் வாசிச்சு கொண்டு இருக்க யாரும் கூப்பிட்டு நம்ம நினச்சோன்னா நீங்கள் அவங்கள தூர பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பிளேரியாக இருக்கும். அப்படி எழும்பி நடந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விழுகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. என்ன சொன்னால் ரீடிங் கிளாஸஸில் பார்க்க மேக்னிஃபை பண்ணும். அப்போ உங்களுக்கு நிலம் எல்லாத்தையும் மேக்னிஃபை பண்ணிக்க வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லது ப்ரோக்ரெசிவ் லென்ஸ் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு அந்த லைன் ஒன்று இருக்காது. அந்த லைன் ஒன்று இல்லாட்டிக்கு வந்து காஸ்மெட்டிக்கலி பெட்டராக இருக்கும், கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேணும். நீங்கள் எங்கே கிளியர் ஜோன் இருக்குன்னு நீங்கள் தான் அதில் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அண்ட் இல்லை நீங்கள் கூட வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் there's a computer glasses இருக்குது. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் சர்ஃபேஸை பற்றி கழிச்சிட்டா உள்ளே போகிறேன். இப்போ லென்ஸை பற்றி கழிக்கிறது. ஸோ லென்ஸில் வந்து எங்களுக்கு பிறக்கும்போது அதிகமாக வந்து எங்களுக்கு கிளியராக தான் இருக்கும் லென்சஸ். அண்ட் அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு கொஞ்சமாக அந்த லென்சஸ் தன்மை வந்து கொஞ்சம் ஒரு டென்ஸாக மாறிக்கொண்டு இருக்குது. ஸோ மெயின் ரீசன் அது டென்ஸாக மாறுறதுக்கு வந்து எங்களுக்கு காரணம் வந்து ஏஜிங். இந்த உள்ள இருக்கிற லென்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் வந்து எங்களுக்கு கொஞ்சமாக டீநேச்சர் பண்ணுது. ஸோ ப்ரோட்டீன் டீநேச்சர் பண்ணுதுன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக் ஒயிட் இருக்குது. எக் ஒயிட் வந்து கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன். அதான் கூட ப்ரோட்டீன் சாப்பிடணும், எக் ஒயிட் சாப்பிட்றீங்க, ரைட்? ஸோ அந்த எக் ஒயிட் வந்து இப்போ நம்ம குக் பண்ணக்கு முதல்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நொழுங்குலண்டு இருக்குது. அது வந்து குக் பண்ண அப்புறம் எப்படி வருது? கூட ஒப்பேக்கு, அதனால ஒன்றும் பார்க்க முடியாது. ஓகே, அண்ட் வெரி ஹார்டாக வருது. அதுதான் இந்த லென்ஸுக்கு நடக்கிறது. ஓகே, அதில் இருக்க கம்ப்ளீட்டாக இருக்க அந்த ப்ரோட்டீன் வந்து எங்களுக்கு கொஞ்சமாக எங்களுக்கு அந்த டீநேச்சர் பண்ண அந்த ப்ரோட்டீன் நிலைமை வந்து கொஞ்சம் உருவமாக அந்த அந்த ஒரிஜினிட்டி வந்து மாறிக்கொண்டு போகும். அப்போ முதல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிற லென்சஸ்களால் வந்து எல்லா லைட்டும் போகும், ரைட்? அண்ட் அது வந்து பிறகு வந்து கொஞ்சம் க்ளவுடியாக வரும்போது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுடினஸ் வரும்போது அதுக்களால் லைட் போகிறது கஷ்டமாக இருக்குது. லைட் போனால் தானே எங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த டைம் தான் கொஞ்சம் வித்தியாசம். ஸோ மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க 50% ஆஃப் த டேமேஜ் வந்து மோஸ்ட்லி யூவியால் வர டேமேஜ், சன்லைட்டால் வர டேமேஜ் வந்து 18 இயர்ஸில் வந்துடும். ஏன்னா சின்ன பிள்ளைலாம் கூட வெளியில் விளையாடுவாங்க, அவங்களோட பியூப்பிள் சைஸ் வந்து பெருசு, அப்போ வந்து கூட யூவி எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் இப்போ கிராண்ட் கிட்ஸ் இருக்குமென்னு சொன்னால் அவங்களுக்கு மேக் ஷூர் பண்ணுங்க சன் கிளாஸஸ் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கூட வந்து வெளியில் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் அல்லது வெளியில் ஒர்க் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கூட வந்து யூவி எக்ஸ்போஷர் கூட இருக்கும். ஸ்பெஷலி வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க, ஸ்ரீலங்கா ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு யூவி எக்ஸ்போஷர் கூட இருக்கும் அவங்க. அண்ட் இங்கே கேரளாவில் இந்த ஸ்னோ டைம் வந்து ஸ்னோ இருக்கும்போது எங்களுக்கு யூவி எக்ஸ்போஷர் டபுள் த டைம் இருக்கிறது. ஸோ மேக் ஷூர் பண்ணுங்க விண்டரோ சம்மரோ சன்லைட் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பர் சன் கிளாஸஸ் தேவை, யூவி ப்ரொடெக்டட் சன் கிளாஸஸ் உங்களுக்கு தேவை. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தலை நினைக்கிறீங்கள, ஐ மீன் 40s, 50s, 60s அப்படியே போய் கொண்டிருக்கு. ஸோ அது மாதிரி தான் எங்களுக்கு இருக்கிற யூவி எக்ஸ்போஷர் ஒன்று அடுத்தது வந்து ஏஜிங். அதே போது வந்து அந்த லென்ஸ் கிளியராக இருக்கிற லென்சஸ் வந்து கொஞ்சம் வந்து டீநேச்சர் பண்ணி கொஞ்சம் க்ளவுடியாக வருது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளவுடியாக வரும்போது நாங்கள் கிளாஸஸ் பவரை சேஞ்ச் பண்ணுறதால நாங்கள் ரீஃபோக்கஸ் பண்ணுறோம், லைட்டை சரியான இடத்துக்கு பண்ணுறது. ஸோ ஒரு டைமில் வந்து கூட க்ளவுடினஸ் வரும்போது ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது, சேஞ்ச் பண்ணாலும் வந்து எங்களுக்கு பார்வை எடுக்க முடியாத இடத்துல வந்து நாங்கள் கேட்ராக்ட் சர்ஜரிக்கு ரெஃபர் பண்ணுறோம். அண்ட் ஸோ கேட்ராக்டும் போது வந்து லைட் வந்து ஸ்ட்ரைட்டாக போக முடியல, என்ற அந்த பிளாக் இருக்கிறதால கூட ஸ்கேட்டர் பண்ணுது. அண்ட் ஸ்கேட்டர் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ராக்ட்ஸ், சிலது வந்து சென்டரில் கூடவா இருக்கும், சிலது வந்து ஒரேடியாக எல்லாமே டிஃப்யூஸாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் சைட்ஸில் இருக்கும். அண்ட் ஸோ அதில் வந்து மெயினாக வந்து இப்போ ஒருத்தருக்கு
உங்களுக்கு கேட்ராக்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் சர்ஜரின்னு சொல்கிறது அளவு ஆஸ் அ பேஷண்ட்டாக அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் நைட்ஸில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதை விட கூட வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கிளியர், இப்போ வந்து கூட பிரைட்னஸாக இருக்கும். இப்போ அதுக்கு பின்னால் எங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்றது தெரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இவளாலும் பார்த்தா தூரம் பார்க்குறதும் வந்து கொஞ்சம் என்னென்னு தெரியுது, ஆனால் வந்து கிளியராக வந்து நீங்கள் அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எல்லாம் சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. அண்ட் அதுதான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. கலர்ஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண கஷ்டமாக இருக்குது. இந்த கான்ட்ராஸ்ட் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் குறைஞ்சு போகிறது. அண்ட் ஒரு பேக்ரவுண்டில் இருந்து அதை வந்து பிரிச்சறிகிற தன்மை வந்து குறைஞ்சு போகிறது. அண்ட் ஸோ யாருக்கெல்லாம் கேட்ராக்ட் வரும், யார் கூட நாளைக்கு இருக்கிறோமோ அவங்களுக்கு கேட்ராக்ட் வரும். அதே மாதிரி எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கு லென்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, கண்ணில் லென்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களோட யூவி எக்ஸ்போஷர் அவங்களோட ஏஜிங்கை பொறுத்த மட்டும் அது வந்து மாறிக்கொண்டு இருக்கும். அண்ட் ஸோ முதல் சொன்ன மாதிரி ஏஜிங் அந்த மெயின் யூவி எக்ஸ்போஷர் தான் மெயின் ரீசன்ஸாக இருக்கிறது. அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் இப்போ கூட டயபிட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும், ஒபிசிட்டி இருக்கும், அண்ட் அன்கண்ட்ரோல் ஹை பிளட் ப்ரெஷர் அல்லது ஹைப்பர் கொலஸ்ட்ரால். அண்ட் smoking is a big thing to change, have early cataracts. And long term and the corticosteroid medication ஏதாச்சும் அந்த prednisone ஏதாச்சும் ஒரு டிசீஸுக்கு எடுக்கிறீங்க, வேறு எதுவும் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து கேட்ராக்ட் ஃபார்மேஷனை வந்து கொஞ்சம் கூட்டு வைக்கும். அண்ட் இப்போ வேறு உங்களுக்கு ப்ரீவியஸ் இன்ஃப்ளமேஷன் அல்ல இன்ஃபெக்ஷன் கண்ணில் இருக்குமென்னு சொன்னாலும் அல்ல ட்ராமா ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டதாலேயும் உங்களுக்கு கேட்ராக்ட் ஏர்லியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. Main thing வந்து like aging we cannot prevent it, and sunlight வந்து UV light definitely நாங்க prevent பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிளாஸஸில் வந்து அது குட் UV ப்ரொடெக்ஷன் கோட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளாஸஸ் மேக் பண்ணும்போது அதை போட்டு செய்கிறதால அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் again sugar, pressure, cholesterol and the rest of the body has to be in a good condition as well. And cataract mainly treatments வந்து at the beginning glasses and ஒரு certain stage-க்கு வந்தோடனே cataract surgery. அதிகமான ஆட்கள் நீங்கள் கேட்ராக்ட் சர்ஜரி செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கேட்ராக்ட் சர்ஜரியில் வந்து இப்போ வந்து அதிகமான கேள்வி இருக்குது, ஓஹிப் கவர் பண்ணுமா நான் பே பண்ண வேணுமா? ஓஹிப் கவர் பண்ணுறது ஒரு பேசிக் லென்சஸ் இருக்குது. ஓகே, அதை வந்து போட்டு நீங்கள் கேட்ராக்ட் சர்ஜரி செய்யலாம். இப்போ எல்லாத்துலேயும் வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்குது. அப்போ எங்களோட டிமாண்ட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகுது. அப்போ அது மாதிரி உள்ள இப்போ கேட்ராக்ட் சர்ஜரியின் போது இதுக்குள்ள ஒரு கிளவுடி லென்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு கிளவுடி லென்சஸ் இருக்குது இதில். ஓகே, அண்ட் அந்த கிளவுடி லென்சஸ் எடுத்துட்டு ஒரு க்ளீனான ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்சஸ் வைப்பாங்க. ஓகே, இது நான் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து காட்டிட்டு எனக்கு அரைவாசி ஓப்பனாக இருக்குது. அப்படி உங்களுக்கு அரைவாசி ஓப்பன் பண்ணி செய்கிற போகிறதில்ல. முன்னால் ஒரு சின்ன ஒரு இன்சிஷன் ஒரு ட்ராப்ஸ் விட்டு இந்த பியூப்பிள்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்சிஷன் போட்டு அதுக்குள்ளால வந்து பிளேட்ஸ் போயிட்டு உள்ளே இருக்கிற கிளவுடி லென்ஸை சாப் பண்ணி ஒரு வேக்யூம் ஒன்று புல் பண்ணி எடுக்கும். அப்புறம் அந்த ஹோலுக்குள்ளாலே ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸஸை ஃபோல்ட் பண்ணி அனுப்புவாங்க. அது உள்ளே போய் விரிஞ்சு நிற்கும். ஓகே, ஸோ அதுதான் மெயின்லி கேட்ராக்ட் சர்ஜரி. ஒரு 6-7 minutes எடுக்கும் ஆக்சுவல் சர்ஜரிக்கு. பட் முதல்ல ப்ரிப்பரேஷன் எல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த மெத்தட் முதல்ல வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ணினாங்க. அது ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு ஓஹிப் கவர் பண்ணும். இப்போ வந்து ஃபென்சல் லேசர் பாவிச்சு செய்கிறது மோர் அக்யூரேட்டாக இருக்கும். ரொம்ப குறைஞ்ச டைமில் செஞ்சிடலாம். அப்போ வந்து குறைஞ்ச டைமில் செய்யும்போது உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் அதில், அண்ட் மோர் ஆக்யூரேட் அவுட்கமும் எடுக்கலாம். சரியா? அதுக்கு பிறகு வந்து உள்ளே போகிற லென்சஸில் வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் இருக்குது. இப்போ ஒருவருக்கு வந்து இப்போ ஸ்டிக்மெட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு ஷேடோஸ் இருக்கும் பின்னால் பார்க்கும்போது. சில பேருக்கு ஸ்டிக்மெட்டிசம் இல்லை. அப்போ இந்த லென்சஸ் இதுதான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண போதும். தூரம் பார்க்குறதுக்கு வேறு பவர், கிட்ட பார்க்குறதுக்கு வேறு பவர். ரைட்? எங்களோட மசில்ஸ் வந்து இப்போ இனி வேலை செய்யாது பெருசாக. அப்போ தூரம் பார்க்குறதுக்கு வேறு பவர், கிட்ட பார்க்குறதுக்கு வேறு பவர். அப்போ இப்போ வந்து லென்சஸ் இருக்குது, தனியாக தூரமும் பார்க்கலாம், தனியாக கிட்ட பார்க்கலாம், தனியாக ரெண்டுமே செய்யக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ அதில் தான் அந்தந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பண்ணுறது. அப்போ ஓஹிப் கொடுக்குற லென்சஸ் வந்து தனியாக ஒரு தூரம் மட்டும்தான் பார்க்கலாம். இதை க்ளோஸ் அப் ஃபார் மோஸ்ட்லி வந்து தூரம் பார்க்குறது தான் பண்ணுவாங்க. அண்டு அதில் வந்து ஸ்டிக்மெட்டிசம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ண மாட்டுது ஓஹிப் லென்சஸில். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் லென்சஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன உங்களுக்கு அவுட்கம் வேணும்ன்றதை பொறுத்து. ஸோ தட்ஸ் வில் டிபெண்ட் ஃப்ரம் ஒரு $500 ஒரு $5,000 வரையும் பெர் ஐஸுக்கு ஆர்டிஃபிஷியல் லென்சஸ் இருக்குது, ப்ரீமியம் லென்சஸ்.
உங்களுக்கு விரும்பினா அதை எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அகெயின் அப்படி லென்சஸை போடுறது தான் கேட்ராக்ட் சர்ஜரின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கேட்ராக்ட் சர்ஜரிக்கு முதல்ல சில கிளினிக்ஸில் வந்து சில ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. கட்டாயம் கேட்ராக்ட் சர்ஜரி பிறகு டிஃப்ரெண்ட் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு எடுக்கிற ரெஜிமெண்ட்ஸும் கொடுப்பாங்க, என்னென்ன ஸ்கெட்யூலில் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒரு 3 to 4 வீக்ஸுக்கு எடுப்பீங்க. அதுக்கு பிறகு ஆப்டாமெட்ரிஸ்ட்டு போவீங்க, நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திருப்பி கண்ணாடி தேவையா இல்லையா இந்த மாதிரி வந்து செக் பண்ணுறதுக்கு போவீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஓஹி கவர் பண்ணலாம், கவர் பண்ணாமலும் நீங்கள் கூட ப்ரீமியம் லென்சஸ் வேணும்னா செய்யலாம். இதுக்கு முதல்ல உள்ள வைக்கிற லென்சஸுக்கு வந்து ஒரு சைஸ் ஒன்று வேணும் உங்களுக்கு. அப்போ அதை மெஷர் பண்ணுறது வந்து ஓஹி கவர் பண்ணாது. அது பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஓஹி லென்சஸ் வைக்க போறீங்கன்னு சொன்னாலும் ஏன்னு சொன்னால் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கலாம். அதை எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓஹி லென்சஸை வச்சு போடலாம். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ லென்ஸை பெட்டி காய்ச்சிட்டோம். இதுக்குள்ளே வந்து ஒரு 2/3 பார்ட் கண்ணிட ரொம்ப பெரிய பார்ட்டில் இருக்கிறது ஒரு ஜெல் போல் ஒரு திரவம் உண்டு. இப்போ அதை தான் விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்லுவோம். அந்த விட்ரியஸ் அது வந்து கொஞ்ச நாள் நாங்கள் உங்களுக்கு வயது போகும்போது அது வந்து கொஞ்சம் சுருங்க தொடங்கும். அது சுருங்கும் போது தான் சின்ன 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 பார்ட்டிகல்ஸாக உங்களுக்கு ஒரு வரும். அதுக்கு ஒரு ஷேப் இல்லை, மோஸ்ட்லி வந்து ஒரு கிரே, ஒயிட் அல்லது பிளாக் அப்படி ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ அதுதான் எங்கேயாச்சும் ஓடி ஓடி தெரியும். ஒரு ஹேர் மாதிரி இருக்கலாம், ஒரு பின் மாதிரி இருக்கலாம், ஒரு டஸ்ட் மாதிரி இருக்கலாம், ஒரு ஃப்ளை மாதிரி இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க ஒரு தூசு பறக்கிற மாதிரி இருந்துச்சு, ஃப்ளை பறக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை பிடிக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட்டு வரும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், என்ன பிரச்சனைன்ட்டு. யூஸ்வலி வந்து பிரச்சனை குறைவு. சம்டைம்ஸ் வந்து இது உங்களுக்கு விஷனை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு முடியும். இப்போ என்ன சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற ஜெல் வந்து சுருங்குதுன்னு சொன்னேன். சுருங்கி ஓடி தெரியுது தண்டை பாட்டில் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோஃபார் அது வேற ஒரு பிரச்சனையும் கோஸ் பண்ணாதவருக்கு அது வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு சர்ஜரியோ ட்ரீட்மெண்ட்டோ ஒன்றும் இல்லை. ஏன்னா இட்ஸ் நாட் உங்களோட விஷனை வந்து அது பாதிக்கிறது இல்லை, அது இன்னும் பாதிக்க இல்லை. ஓகே, அது எங்கே போது வருதுன்றதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அதை டார்கெட் பண்ணி ஒரு லேசரோ ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து இது வந்து இப்போ இந்த ஜெல் வந்து சில இடங்களில் பின் மெம்பரேன் ரெட்டினான்னு சொல்லுவோம், அதில் வந்து ஒட்டுப்பட்டு இருக்கும். அப்போ இது சுருங்கும் போது அந்த ரெட்டினாவை இழுத்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்போ இதில் பிளட் வெசல்ஸ் ரெட்டினால் இருக்கு, அதையே இழுத்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இழுத்துட்டு வந்துச்சுன்னா பிளட் வெசல்ஸ் வந்து உடைஞ்சா இதுக்குள்ள உங்களுக்கு பிளட் லீக் வரும். இப்போ இது வந்து ஒரு கிளியர் திரவமாக தான் இருக்க வேணும், லிக்விடாக தான் இருக்கணும், அப்போ தான் லைட்டாக போக வரும், ரைட்? அப்போ தான் பிளட் வெசல்ஸ் பிரேக் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த பிளட் வந்து இந்த கிளியர் லிக்விடோட சேர்த்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்வை மங்கும். ஓகே, அடுத்தது வந்து அந்த ரெட்டினாவை இழுத்துட்டு வருது. ரெட்டினா வந்து இந்த சென்சரியாக தான் உங்களுக்கு சென்சர் உள்ள எடுக்குது. அப்போ அதில் இருக்கிற அந்த செல்ஸ் வந்து உடைஞ்சு போயிடும், ரைட்? அது அந்த ரெட்டினா இழுத்துட்டு வந்து அதில் ஹோல்ஸ் வரலாம் அல்லது ஃபுல்லாக கிளியலாம். அது வந்து அதில் சின்னலேருந்து பெரிய மட்டும் அங்கேயும் பிரச்சனை வரலாம். அதுலேயும் வந்து இப்போ ரெட்டினால வந்து தூரம் வந்து எங்கேயாச்சும் கிழிஞ்சதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்வையில் அந்த நேரம் பிரச்சனை தெரியாது. இதில் சென்டரில் வந்து எங்களுக்கு மேக்கிலான்னு சொல்லுவோம், ஒரு சின்ன ஸ்பாட், அதெல்லாம் ஃபோக்கஸிங் ஸ்பாட். அதில் வந்து பிரச்சனை வரும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு தெரியும் பார்வை ரொம்ப குறைஞ்சிருக்கிறது. அண்ட் ஸோ எங்கே அதில் பிரச்சனை வருதுன்றதை பொறுத்து இருக்குது. இந்த ரெட்டினாவை வந்து நாங்கள் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணலாம், சர்டன் டைமுக்குலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா எங்களுக்கு பார்வையை திருப்பி எடுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த விட்ரியஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து இப்போ இது சொன்னால் இது கம்ப்ளீட்லி வந்து எங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் சரியா? ஸோ இதில் வந்து ஃபியூ லேயர்ஸ் இருக்குது, about 10 லேயர்ஸ் இருக்குது. இதில் மேலே இருக்கிற லேயர்ஸ் வந்து ஆப்டிக் நர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆப்டிக் நர்வ் ஃபைபர்ஸ், எல்லாமே நர்வ்ஸ் தான், நர்வ் ஃபைபர்ஸ், சின்ன சின்ன ஃபைபர்ஸ். ஸோ இது ஃபுல்லாக வந்து இருக்குது, மெட்ட ஹாஃபே யோசிக்கும். ஸோ அதெல்லாம் உண்டா கலெக்ட் பண்ணி வந்து எங்களுக்கு பிரெயினுக்கு போகுது. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற லிக்விட்ஸ் இருக்குது, எங்கேயாச்சும் ஒரு லிக்விட்ஸ் இருக்கு, அது வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். அந்த வெசல் அந்த அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு சொன்னால் அந்த வாட்டர் வந்து அந்த கிளாஸ் இந்த வாலில் வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். அதுதான் பிளட் வெசல்ஸில் பிளட்டில் ரன் பண்ணுது. அப்போ அதால் ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதுதான் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இது வந்து ஐ ப்ரெஷர்னு சொல்கிறோம். இப்போ ஐக்குள்ளே இருக்கிற லிக்விட்ஸ் வந்து இந்த சுவரில் வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. அந்த சுவரில் இருக்கிறது ஆப்டிக் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இதுக்குள்ள இருக்கிற லிக்விட்ஸில் இருக்கிற ப்ரெஷர் வந்து எங்களுக்கு கூடவாக இருக்கும்னு சொன்னால் அது வந்து இந்த ப்ரெஷரை வந்து இந்த நர்வ் ஃபைபர்ஸில் எக்ஸைட் பண்ணும். ஸோ அப்போ அது கூடவாக இருக்கும்னு சொன்னால் இந்த நர்வ் ஃபைபர்ஸை அழிக்கும். அப்போ அழிச்சா வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு பிரெயினுக்கு கொடுக்க முடியாது, ரைட்? அதை தான் நாங்கள் கிளக்கோமான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதை தான் சர்டன் ப்ரெஷரில் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு கிளக்கோமா ஒருவருக்கு இருக்கும்னு சொன்னால் சைட் விஷன் குறைக்கும். சென்ட்ரலில் வந்து சரியாக இருக்கும், சைட் விஷன் குறையும்.
இது வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஓகே, இப்போ நரம்பு அழிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி உருவாக்க முடியாது. ஓகே, இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு சுடு தண்ணி இதில் கையில் ஊற்றுனுச்சு, ஸ்கின் எல்லாம் ரொம்ப பழுதாக போச்சுது, திருப்பி வந்துச்சுது. அதே மாதிரி இந்த நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாம் திருப்பி வர போகிறது இல்லை, அழிஞ்சது தான். ஓகே, ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து காப்பாற்ற வேணும் அழியக்க முதல்ல. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் கூடுனா எனக்கு தெரியுமா? இப்போ வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூடுது, நீங்கள் ஃபீல் டிசீனஸ் ஒரு ஸ்வெட்டிங் ஒரு சம்திங் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க. ஹார்ட் ப்ரெஷர் கூடினா வந்து அதிகமான ஒரு 95% ஆஃப் த டைம் 95% ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கும் இருக்க போகிறது இல்லை, which is a dangerous thing. அதெல்லாம் சைலண்ட் சைட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் ப்ரெஷர் கூடும், அண்ட் கூடி இந்த நர்வ்ஸை அழிச்சு உங்களுக்கு அரைவாசி நர்வ்ஸ் அழிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு விஷன் குறையிறது தெரியும். ஓகே, இப்போ சென்ட்ரலில் வந்து இப்போ நடுவில் வந்து உங்களுக்கு பார்வை இருக்குது தெரியுது, பார்வை இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது ஏதாச்சும் ஒன்று தெரியுதுன்னா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் வந்து கிளக்கோமால மெயின்லி சைட் விஷன் குறையுது. இப்போ இந்த சைட் விஷன் வந்து இவ்வளோ மட்டும் போகுது இந்த சைடில். அப்போ இதில் ஒரு இப்போ எனக்கு இருந்தாப்புல எனக்கு சைட் விஷன் குறைஞ்சதுன்னு வைப்பேன், எனக்கு இவ்வளோ மட்டும்தான் தெரியுது இப்போ, ரைட்? இப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த இவ்விடத்துல வந்து இப்போ எனக்கு ஒரு இதில் எலி ஓடுதுன்னு வைப்பேன். ஓகே, ஸோ எனக்கு சைட் விஷன் குறைஞ்சதுன்னு சொன்னால் எனக்கு எலி ஓடுறது தெரியாது. ஓகே, அன்லெஸ் இவங்க சொன்னா தான் எலி ஓடுது நான் தெரியலையான்னு கேட்டால் தான் எனக்கு தெரியும். அதனால் என்னால் எனக்கு சைட் விஷன் குறையிறது வந்து தெரிய லேட் ஆகும். ஸோ அதால தான் உங்களுக்கு ஒரு விஷுவல் ஃபீல்ட் டெஸ்ட்னு இருக்குது. நீங்கள் ஆப்டாமெட்ரிஸ்ட்டாக போகும்போது விஷுவல் ஃபீல்ட் டெஸ்ட்னு இருக்குது. அதில் வந்து நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு சைட் விஷன் லாஸஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இப்போ இனிஷியல் ஸ்டேட்லேயே வந்து நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் அதை வந்து ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு இன்னும் கூட வராமல் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, மோஸ்ட்லி வந்து ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து கண் சின்னனா உள்ளவங்களுக்கு வந்து சைனீஸ் அவங்களுக்கு வந்து அந்த பாப்புலேஷனில் வந்து கண் வந்து கொஞ்சம் சின்னனா இருக்கிறது அல்லது டார்க் பிக்மெண்ட்ஸ் கூட உள்ளவங்களுக்கு வந்து கூட வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அகெயின் எல்லா டிசீஸ்லேயும் டயபிட்டிஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது இன்டியூஸ் பண்ண முடியும், ஒரு 90 டேஸுக்கு இன்டியூஸ் பண்ண முடியும். And again, hypertension, obesity, all these steroid medications வந்து steroid medications எல்லாத்துக்கும் எடுக்கும்போது ஐ ப்ரெஷர் கூடினா வந்து எங்களுக்கு நர்வ் ஃபைபர்ஸை தாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நீங்கள் ஆப்டாமெட்ரிஸ்ட்டை செக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கிளக்கோமா பொறுத்த மட்டும் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரெஷர் ஃபஸ்ட்டு அளக்குறோம். அது வந்து உங்களுக்கு ஓஹிப்பில் கவர்டாக இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு 10 to 20 அதில் இருந்தால் நல்லது. இப்போ வந்து பிளட் ப்ரெஷர் 120/80 மாதிரி கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளக்கோமா இருக்குது. சிலது வந்து நார்மல் டென்ஷன் கிளக்கோமான்னு சொல்லுவோம். உங்களோட ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கலாம், பட் ஸ்டில் வந்து நர்வ் ஃபைபர்ஸ் வந்து குறைஞ்சிட்டு போகலாம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் வந்து கோர்னியல் திக்னஸ். இந்த முன்பக்கத்தில் திக்னஸ் சொல்கிறோம். ப்ரெஷர் வந்து உள்ளே தான் இருக்குது, நாங்கள் உள்ளே இன்வேசிவாக போய் அளக்குறது இல்லை. உள்ளே இருக்கிற ப்ரெஷரை வந்து நாங்கள் முன்னால் தான் அளக்குறோம். அப்போ இதோட திக்னஸில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணப்படும். அதை அளக்குறது ரொம்ப முக்கியம், கோர்னியல் திக்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தேர்ட் ஒன் வந்து விஷுவல் ஃபீல்ட் டெஸ்ட். அதுதான் இதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் இப்படி தான் வரும். அப்போ உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு எங்கே தெரியல ஒன்று தான் டார்க்காக வரும். அப்போ அதிலேருந்து கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு கிளக்கோமா இருக்கா அல்லது உங்களுக்கு விஷுவல் பாத்வே. இப்போ இந்த பிரெயின் இப்போ இந்த நர்வ்ஸ் வந்து போகுது தான் கண்ணிலேருந்து பிரெயினில் பின்பக்கத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அதில் வந்து அழுத்தலாம் அல்லது ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஸ்வெல்லிங் வர்றதால அழுக்கிறதால உங்களுக்கு அதில் பார்வை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் நாங்கள் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து முக்கியமாக வந்து எங்களுக்கு நர்வ் ஃபைபர்ஸ் அண்ட் கேங்க்லியன் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நர்வ் ஃபைபர்ஸ் அந்த அளவை வந்து நாங்கள் டிட்டர்மின் பண்ணுறது அது இஸ் த நம்பர் ஒன் திங் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிளக்கோமா. இந்த நர்வ் ஃபைபர்ஸ் அழிகிறது தான் எங்கள் கிளக்கோமான்னு சொல்கிறோம். அது அழிஞ்சால் எங்களுக்கு ஃபங்க்ஷன் குறையுதுன்னு. அதில் வந்து ரெண்டு முக்கியமான நர்வ் ஃபைபர்ஸ் கேங்க்லியன் செல்ஸ் அண்ட் ஆக்சுவல் நர்வ் ஃபைபர் லேயர் செட். ஸோ அது வந்து ஓசிடின்னு ஒரு ஆக்குலர் கோஹிரன்ஸ் டொமோகிராஃபின்னு ஒரு ஓசிடின்னு ஒரு டெக்னாலஜின்னு இருக்குது. அதில் நாங்கள் பார்க்கும்போது அதில் வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதை அறிய முடியும். அதனால் பார்ப்போம் வந்து ஓஹிப் கவர்டு எக்ஸாமில் அது இல்லை. அது நீங்கள் அதிகமான கிளினிக்ஸில் இது ஆஃபர் பண்ணுறாங்க, அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் விட்டு உங்களுக்கு பார்க்கும்போது இது மட்டும்தான் பார்க்க முடியும், இந்த லேயர் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு நர்வ்ஸ் இருக்குது, ஒரு எவ்வளவு கெங்லியன் செல்ஸ் இருக்குது, அதை வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது பண்ணுறதுக்கு ஓசிடி
என்ற ஒரு டெக்னாலஜி பாவிச்சா தான் பண்ண முடியும். ஓகே, அதை நான் நோ யூ கவர்ட் அண்ட் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதாக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அந்த ஓசிடி பண்ணும்போது நர்வ் ஃபைபர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு அதையும் பார்த்து கொள்ளலாம். ஸோ இதில் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அளவுக்கு வலது கண், இது வந்து இடது கண். ஸோ இடது கண்ணில் வந்து இப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் இது அந்த கலர் கோடிங்ஸ் இருக்குது, ரெட், yellow, green. ஸோ இதில் பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஐல இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கிளக்கோமாக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குது. எல்லாருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரைட்? ஸ்ட்ரக்சரில் வந்து குறைவு வரும்போது எங்களுக்கு அது ஃபங்க்ஷனாக ஒரு இடத்துல பாதிக்க போகுது. ஸோ அது ரெண்டையும் ஒன்றா போடும்போது எங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து வெரி நைஸ்லியாக எடியூகேட் பண்ண முடியுது. உங்களுக்கு இது குறைவாக இருக்கிறதால உங்களுக்கு இந்த சைட் விஷன் இடத்துல குறைவாக இருக்குது. இதுதான் கிளக்கோமா. ஓகே, இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணலாம்? The first line of therapy வந்து ட்ராப்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ராப்ஸ் கொடுப்போம் அண்ட் அதுக்கு வந்து எங்களுக்கு ப்ரெஷரை ஃபர்ஸ்ட்டாக வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ண முடியுமான்ட்டு. அப்படி அதில் முடியலைச்சுன்னா கம்பினேஷன் ட்ராப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னால் சில நேரத்தில் வந்து ஆங்கிள் க்ளோஷர் குளுக்கோமான்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஐஸுக்கு வந்து தேவையாக இருக்கும். அதில் வந்து சின்ன ஒரு அடிஷனல் பாத்வே. ஸோ இப்போ வந்து இதுக்குள்ள லிக்விட்ஸ் இருக்குன்னு சொன்னேன், ரைட்? இப்போ ஒரு சிங்க் மாதிரி நினைக்கும். சிங்க்ல வந்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணுது. இப்போ இந்த லிக்விட்ஸ் வந்து எவ்ரிடே ப்ரொடியூஸ் பண்ணி எவ்ரிடே ட்ரெயின் பண்ணுது. ஸோ ஒரு டேப் வந்து எப்போவுமே ஓடிட்டு இருக்குது, ரைட்? அப்போ அதில் ட்ரைனேஜும் ஓடிட்டு இருக்குது. இப்போ ட்ரைனேஜில் எதுவும் பிளாக் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி டேப் வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளாது, ரைட்? அது தன்னை பாடலே ஓடிட்டு இருக்குது. அப்போ என்ன செய்யும்? ஓவர்ஃப்ளோ பண்ண போகுது. ஓவர்ஃப்ளோ பண்ணிக்க வந்து ப்ரெஷர் கூடுது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த மசில்ஸ் தான் வந்து எவ்ரிடே வந்து அந்த லிக்விட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக்காக ஒரு கெனல் ஒன்று இருக்குது, அதுக்காக தான் ட்ரெயின் பண்ணுது. இப்போ அந்த கெனலில் வந்து ட்ரைனேஜில் வந்து பிளாக் வரும்போது அல்லது அது வரக்கூடிய சான்சஸ் இருக்குமென்னு சொன்னால் இப்போ நேரோ ஆங்கிள்னு அப்படி சின்னத்தில் சொல்லுவோம். அதை வந்து இப்போ உங்களுக்கு சின்னத்தில் ஒரு ஹோல் ஐரிஸில் வந்து ஒரு ஹோல் போட்டு விடுவாங்க. அது வந்து அடிஷனல் பாத்வே. அடிஷனலாக ஒரு ட்ரைனேஜை போடுறோம். அப்போ இதில் வந்து பிளாக் பண்ணி வந்தாலும் இந்த அடிஷனலாக அந்த இருக்கிற ட்ரைனேஜுக்கால வந்து ட்ரெயின் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு இனி ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏதாச்சும் வந்தால் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கூடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஓகே, அண்ட் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? There is no magic bullet to prevent the glaucoma or magic food ஒன்றும் இல்லை. அண்ட் ஸோ மோஸ்ட்லி வந்து ரெகுலர் ஐ எக்ஸாமில் போகும்போது தான் உங்களுக்கு ப்ரெஷருக்கு வேற ஒரு சிம்டம்ஸ் இல்லை. ஸோ ப்ரெஷர் கூடி இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் அந்த மிச்சம் அவ்வளோ பார்க்க முடியும். உங்களுக்கு எங்கேயாச்சும் சைட் விஷன் குறைஞ்சிருக்கா இந்த மாதிரி எடுத்து பார்க்க முடியும். ஓகே, அண்ட் அகெயின் டயபிட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் வருது. அண்ட் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதால பெட்டராக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து ஸோ அது முடிஞ்சுது. ஸோ இது வந்து ரெட்டினான்னு சொல்கிறோம். ரெட்டினால வந்து மெனி லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருக்குது. இவ்வளோ பெரிய ரெட்டினால ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் தான் எங்களுக்கு ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருக்குது, மேக்குலான்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மேக்குலால போய் லைட் போய் சேர்ந்தா தான் எங்களால் பார்க்க முடியும். அதாவது மெயினாக சென்ட்ரல் விஷன் பார்க்க முடியும்னு சொன்னால் எழுதுறது, வாசிக்கிறது, படிக்கிறது, சென்ட்ரல் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள் பார்க்க முடியும். அண்ட் மிச்ச சைடில் இருக்கிறது வந்து சைட் விஷன் எங்களுக்கு பார்க்குறது. இப்போ சைட் விஷனை பெட்டிகுலரில் காய்ச்சா இப்போ சென்ட்ரலுக்கு வரோம், ரைட்? சென்ட்ரலில் வைப்பேன். இதில் வந்து எங்களுக்கு சென்ட்ரலில் வந்து எல்லா லைட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ நாங்கள் வெளியில் போகும்போது சம்மர் டைமில் வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு போகிறோம். இந்த ஸ்கின்ல வந்து யூவி லைட்டால் வந்து யூவி லைட் வந்து ரொம்ப எனர்ஜி போடுனது. அப்போ அதால் வந்து வர்ற பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு. அப்போ கண்ணில் வந்து லைட் மட்டும் கடையில் லைட் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்க வந்து அதோட தாக்கம் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்போ வந்து அது இந்த செல்ஸை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ யூஸ்வலி வந்து இப்போ ஒரு ஓசோன் லேயர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓசோன் லேயர் வந்து எங்களுக்கு உள்ள வந்து யூவியை உள்ள வராமல் பாதுகாக்கிறதுக்கு இருக்குங்க, ரைட்? அதே மாதிரி எங்களுக்கு கூட வந்து இதில் ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். லூட்டீன் ஒரு மெயின்லி லூட்டீன் சாந்தனின், மீசோசாந்தனின். லூட்டீன் ஞாபகம் வச்சுருந்தா போதும். குளூட்டீனில் லூட்டீன், LUTEIN. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஓசோன் லேயர் மாதிரி இருக்கு. உள்ளே போகிற ஹை எனர்ஜி லைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து அப்சர்வ் பண்ணுறதால செல்ஸை அதுக்குள்ளே பாதிக்க விடாமல் பண்ணும். ஸோ மெயின்லி வந்து வயது போகும்போது எல்லா நியூட்ரிஷனும் குறையும் போது எங்களுக்கு கண்ணில் வந்து முக்கியமாக லூட்டின் குறையிறது.
குறையும் போது எங்களுக்கு அந்த செல்ஸை வந்து கூட பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதான் ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லுவோம். அதில் ஸோ அது போது வந்து எங்களுக்கு சென்ட்ரல் விஷன் பாதிக்கப்படுது. ஓகே, ஸோ ஒருவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முகம் பார்க்குறது, முகம் நடுவில் தெரியாது, சுற்றி தெரியும். ஓகே, அண்ட் ஸோ அதில் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது, ட்ரை ஃபார்ம் அண்ட் பிகினிங்கில் வரும். ட்ரை ஃபார்ம்லேயே நாங்கள் வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டை நாங்கள் சரியாக வச்சுருந்தோம்னு சொன்னால் கண்டினியூ பண்ணலாம், ஒரு 20-30 இயர்ஸு கண்டினியூ பண்ணலாம். அது நாங்கள் பார்க்காம விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வெட் ஃபார்முக்கு போகும். வெட் ஃபார்முக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த நேம்லேயே விளங்குது வெட், ஸோ சம்திங் லீக்கிங் தேர், ஃப்ளூயிட்ஸ் கம்மிங் அவுட், ஸோ வந்து செல்ஸ் வந்து கூட டேமேஜ் பண்ணப்படுது. ஓகே, ஓகே, go to that, yeah. Yeah, you can go further here. So இதில் வந்து ஒரு சீரீஸ் காட்டியிருக்கேன், 1 to 6 மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதுல வந்து உங்களுக்கு கிளியராக பிக்சர் தெரியுது. அப்புறம் அப்படியே மூவ் பண்ணி வரும்போது ஸோ இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியலை, நான் கூட வந்து அப்படியே கருத்த நடுவில் இருக்கிற கருப்பு வந்து உங்களுக்கு கூடி வருது. இதுதான் இங்கே ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் நாங்கள் டேக் கேர் பண்ணாட்டிக்கு இப்படி தான் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்குலர் டீஜெனரேஷன் வரும்போது ஸோ எங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ஒன்றும் தெரியாமல் இருக்க போகிறதில்ல அந்த வெரி பிகினிங்கில். ஸோ அந்த வெரி பிகினிங்கில் வந்து எங்களுக்கு அந்த மேக்குலாண்டு அந்த லெவல் வந்து மாறும்போது இப்போ வந்து ஒரு நேராக பார்க்குற, இப்போ ஒரு ஊரில் இந்த அண்ணல் கம்பெனின்னு சொல்லுவோம் தானே, ஓகே, அப்படி இங்கே இருக்குமென்னு சொன்னால் ஏதாச்சும் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு நேராக பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு தெரியும். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைனாக இருக்கும். ஓகே, சென்ட்ரல் விஷன் குறையுதா, ஃபர்ஸ்ட் சைன் வந்து உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நெளிஞ்சு தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ட்ரை ஏஎம்டிக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேரக்டர் சைன். அப்படி ஏதாச்சும் இருந்தால் கட்டாயம் ஆப்டாமெட்ரிஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வச்சு போகும். There's another presentation of how is changing it. Okay, macular degeneration usually வந்து கூடுதலா வர்றது வந்து whites and femalesல and aging population definitely. நான் சொன்ன எல்லா கண் வருத்தம் எல்லாத்துக்கும் சொன்ன அவ்வளோ கண்டிஷன்ஸும் திருப்பி வருது. ஓகே, என்ன கண்டிஷன்ஸ் கூட இருந்தால் அது வரக்கூடிய சான்ஸ். ஓகே, ஸோ அகெயின் மேக்குலர் டீஜெனரேஷன் இப்போ வந்து ஏர்லி சயின்ஸ் வந்து சொன்னால் இந்த அவங்களுக்கு நெளிஞ்சு தெரியும், ஒரு வேவியாக தெரியுமெண்டு. அது உங்களுக்கு அப்படி வர்றதுக்கு முதலே வந்து கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கா, ரிஸ்க் இருக்கான்னு சொல்லி. அது சொன்ன மாதிரி ஓசிடின்னு சொன்னேன், அது வந்து நான்-ஓஹிப் சர்வீசஸ். ஸோ அதில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப கடைசி லேயரில் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் வர்றது தெரியும். ஸோ லைட் வந்து எங்களுக்கு மேலே இவ்வளோத்துல லைட் வருது, இது வந்து கடைசி லேயர், இதுதான் எங்களுக்கு லைட்டை அப்சர்வ் பண்ணுது. இந்த லேயரெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணாத லைட், இது அப்சர்வ் பண்ணித்தான் அது வந்து இந்த லைட் எனர்ஜியை வந்து எங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி தான் இதுக்கு மேலே அனுப்பி தான் அப்படியே பிரெயினுக்கு போகுது. ஸோ லாஸ்ட் லேயர் வந்து எங்களுக்கு ஒரு லாஸ்ட் லேயரில் நடக்கிற பிரச்சனை வந்து மேல் லேயருக்கு வந்த பிறகு தான் ஓஹிப் கவர்டு எக்ஸாம்ஸில் பார்க்க முடியும். அண்ட் அதுக்கு முதல்ல வந்து தெரிஞ்சால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறதால அதை காப்பாற்றி கொள்ளலாம். அண்டு ஆம்ஸ்லர், இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு மேக்குலர் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆம்ஸ்லர் கிரிட்னு ஒன்று கொடுப்போம், ஒரு ஸ்கொயர் ரோல் பேப்பர் மாதிரி. அதில் சென்டரில் ஒரு டாட் இருக்கும், இந்த லைன்ஸ் எல்லாம் வெர்டிக்கல் இந்த ஹொரிசாண்டல் லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணால் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் வேரியாக இருக்கும். ஓகே, அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சு நீங்கள் டாக்டருக்கு கால் பண்ணி கொண்டு போகிற காட்டலாம். And this is the changes in the waviness you see that. Okay, so the dry AMD first stage of AMD-ல வந்து வடிவா ப்ரிவென்ட் பண்ணலாம், அது வந்து ப்ரோக்ரஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட், அண்ட் நியூட்ரிஷன் வந்து கூட சாப்பாட்லேயும் எடுக்கலாம் அண்ட் சப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கலாம். அண்ட் வெட்ல வந்து அந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதால எங்களுக்கு பெரிய பிரயோசனம் குறைவு. அண்ட் அந்த வெட் ஃபார்மில் இருக்கும்போது தான் நாங்கள் லீக் பண்ணுது, அப்போ தான் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேஷண்ட்ஸ் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுப்பாங்க, ஆன்டி-வெட்ஜெஃப்னு சொல்லுது. இப்போ எங்களோட பாடியில் வந்து ஒரு தண்டை ரிப்பேர் பண்ண ஒரு மெக்கானிசம் இருக்குது. இப்போ கோல்ட் ஃப்ளூ வந்தாலோ என்ன வந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்க, ஒரு பாடி வந்து தன்னையே திருத்தி கொள்கிற டேலண்ட். அது மாதிரி கண்ணை பொறுத்த மட்டும் வந்து இப்போ இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் லீக் பண்ணுது, ரைட்? லீக் பண்ணும்போது பிளட் என்ன செய்யுது, ஆக்சிஜனை கொண்டு கொடுக்குது செல்ஸுக்கு, நியூட்ரிஷனை கொடுக்குது, வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகுது. இப்போ அது கொண்டே இப்போ லீக் பண்ணுது, ஒரு இடத்துல லீக் பண்ணுதுன்னு சொன்னால்
அது கொண்டே கொடுக்குற இடத்துல கொடுக்கல. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த செல்ஸ் இறக்க போதுன்னுட்டு பாடி வந்து நியூ பிளட் வெசல்ஸை உருவாக்கும். அந்த நியூ பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப லீக்கி, அது ரொம்ப உடைஞ்சு போயிடும். ஓகே, ஸோ இப்போ அது வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடும். அப்போ அது நல்லதுக்கு தான் செய்யறதுக்கு கொண்டு வருது, ஆனால் அது வந்து கூட பிரச்சனையாக உருவாகுது. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் நீடில்ஸ் போடுவோம், அது வந்து அந்த புது பிளட் வெசல்ஸை வர விடாமல் பாதுகாக்கிறதுக்கு. பார்வை குறைஞ்சி தான் இருக்குது, ஆனால் வந்து இன்னும் கூட குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கு தான் அது பண்ணுறாங்க. இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதால எங்களுக்கு கூட பார்வை வருமா அதிகமாக சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டேபிளைஸ் பண்ணது தான் அது இருக்கிற பார்வையை அப்படியே வச்சிருக்கிறதுக்கு தான் அது வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ மெயின்லி வந்து ஏஎம்டி வந்து இப்போ சன் டெஃபினெட்லி நாங்கள் சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ சன் கிளாஸஸ், யூவி ப்ரொடெக்டட் சன் கிளாஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் அகெயின் ஸ்மோக்கிங் கில்ஸ் இட். ஸ்மோக்கிங் ஒரு 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டூ நாட் ஸ்மோக். அண்ட் ஒபிசிட்டி அண்ட் ஹைப்பர்டென்ஷன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களும் ரொம்ப கூட வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸோ லூட்டீன் தேவைன்னு சொன்னால் ஒமேகா 3 அண்ட் லூட்டீன், ஜாந்தனின், மீசோதந்தனின். ஸோ இதில் இருக்கிற கலர் வந்து என்ன கலர் தெரியுது உங்களுக்கு? 3 கலர் சொல்லுங்க. வெரி குட். yellow, orange, green. அதில் வந்து கூட லூட்டீன் இருக்குது. இப்போ எக் யோக்கில் வந்து ரொம்ப லூட்டீன் இருக்குது. இப்போ பம்கின் வெரைட்டிஸ் அதில் கொண்டு ரொம்ப லூட்டீன் இருக்குது. yellow கோன் அதில் இருக்குது. எனி டார்க் green fruits and vegetables ரொம்ப லூட்டீன் இருக்குது. எங்களுக்கு தேவையான லூட்டீன் வந்து 10 milligrams ஆஃப் லூட்டீன் டெய்லி தேவை. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாப்பாடில் சொன்னால் வந்து ஒரு குவான்டிட்டின்னு சொன்னால் 2 கீரை பேக் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 கீரை பேக் சாப்பிட்டது இல்லை. ஸோ அதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக சாப்பிடலாம். ஓகே, அந்த ஒரு குவான்டிட்டிக்கு உங்களுக்கு தெரியணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த தேவையான டோசேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். ரைட், குட். அண்ட் ஸோ சப்ளிமெண்ட், யாருக்கு சப்ளிமெண்ட் தேவை? இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சயின்ஸ் கண்ணில் இருக்குது, உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. இப்போ எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட், இப்போ வந்து வைட்டமின் சி உங்களுக்கு தேவை, சப்ளிமெண்ட் எடுக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி தான் இந்த லூட்டீனுக்கும் சப்ளிமெண்ட் தேவை தானே கேட்டால். இப்போ பம்கினை சாப்பிட்டா, எக் யோகை சாப்பிட்டா அதில் வந்து லூட்டீன் இருக்குது, எண்ட் ரிசல்ட்ஸில் லூட்டீன் வருது. இப்போ அது ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் போய் தான் லூட்டீன் வருது. இப்போ அதில் இருக்கிற அந்த ஜாந்தனின்ன்றது வந்து ஒரு ப்ராடக்ட் ஏயா மாதிரி, ப்ராடக்ட் பியா மாதிரி, சியா மாதிரி, டியா மாதிரி எனக்கு கடைசியில் லூட்டீன் வருது. அது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நடக்கிறதுக்கு ஒரு கோஎன்சைம் ஒரு சம்திங், ஒரு டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸோ ஏதோ ஒரு அயனோ ஏதோ தேவைப்படுது. அது உங்களோட பாடியில் குறைவாக இருந்தாலும் எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகிறது இல்லை. ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் தான் அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் வராதது தான் உங்களுடைய உடம்புல வந்து உங்களோட கண்ணில் வந்து ஏற்கனவே சயின்ஸ் தெரியுது என்று சொன்னால், சிம்டம்ஸ் அண்ட் சயின்ஸ் தெரியுதுன்னு சொன்னால் சப்ளிமெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரம் ஃபுட்டில் எடுக்கிறது தப்பில்லை, அது எதுவும் ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்க போகிறதில்ல, ஃபுட்லேயும் எடுத்துக்கொள்ளுங்க. And the other thing is omega 3. When you say omega 3, when you go to the pharmacy, there's a lot of omega 3s. At least or 6-10 different brands இருக்குது. எதை பார்க்குற எதை வாங்குறேன்னு தெரியல. Go to the next one. Yeah. So omega 3 mainly வந்து உங்களுக்கு ஃபிஷ்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஃபிஷ்லேருந்து எடுக்கும்போது பின்னால் ரீட் பண்ணுங்க லேபிளில். ஸ்மால் சின்ன ஃபிஷ்லேருந்து அல்லது வைல்டு ஃபிஷ்லேருந்து வந்து வர்றது ரொம்ப நல்லது. ஏன் ஃபார்ம் ஃபிஷ்ஷில் வந்து கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறாங்க, டாக்ஸின்ஸ் போடுறாங்க, மெர்க்குரி போடுறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க வந்து அதெல்லாம் பிரித்து விட வேணும். அதுவும் உங்களோட பாடிக்குள்ளே வந்தால் வந்து உங்களுக்கு கூட பாதகமாக இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து நீங்கள் வாங்கும்போது பாட்டிலில் பாருங்க, முன்னாலேயோ பின்னாலேயோ ஆர்டிஜி, ஆர் வந்து ரீஎஸ்டரிஃபைடு. ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. டிஜி வந்து ட்ரைக்ளிசரைட் ஃபார்முலா. ஸோ அதிகமான ஃபார்முலாஸ், I'm not against Costco, பட் Costco பிராண்ட் வந்து அதிகமாக பேஷண்ட்ஸ் கேட்குறது, நான் ப்ராக்டிஸ் பண்ணுற கிளினிக் Costco பக்கத்தில் இருக்கிறபடி அதிகமாக கேட்பாங்க. அதில் வந்து கூட ஆல்கஹால் ஃபார்முலேஷன் தான் இருக்குது. அது வந்து உங்களோட பாடியில் அப்சர்வ் பண்ணப்படுறது வந்து கொஞ்சம் பிளட்டில் அப்சர்வ் பண்ணப்படுறது ரொம்ப குறைவு. ஸோ அதில் இது என்ன நீங்கள் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, அதில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அண்ட் அடுத்தது வந்து எங்களுக்கு தேவையான டோசேஜ் தேவை. அப்போ 1800-2000 மில்லிகிராம் ஒரு அளவுக்கு தேவை. ஸோ பின்னால் லேபிளில் பாருங்க 900 மில்லிகிராம் தான் ஒரு டேப்லெட்டில் இருக்குன்னு சொன்னால் டேக் இட் அப் 2 of them. ஓகே, and we can move on. Yes. Okay, so next one we are going to diabetes. Okay, so November is a diabetes recognition awareness month.
So it's good to talk in November right now about diabetes. I think about 50% people has diabetes here. Is that okay? Is that okay to say that here? ஒரு 50% ஆட்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் முதல் கதைச்சு அவ்வளோ பிரச்சனையும் உங்களுக்கு டயபிட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் கூட வரத்துக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணை பொறுத்த மட்டில் வந்து டயபிட்டிஸால் வர டேமேஜஸை வந்து 4 வகையாக பிரிப்போம். ஈஸியாக நீங்கள் சொல்லலாம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ல் வந்து உங்களுக்கு சின்ன உங்களுக்கு தெரியுது சின்ன ஒரு டாட்ஸாக தெரியுது, அவ்வளவுதான் தெரியும். ஓகே, அது போதும். உங்களுக்கு வந்து பார்வையில் எந்த வித பிரச்சனையும் வர போகிறது இல்லை. அண்ட் அடுத்ததில் வந்து இப்படி கொஞ்சம் கூட லீக் பண்ணும்போது கொஞ்சம் கூட தெரியும், என்ன yellow ஸ்பாட்ஸும் தெரியும், என்ன கூட நாள் அது லீக் பண்ணியிருக்குண்டு. அப்போவும் எங்களுக்கு பார்வையில் ஸ்டேஜஸ் ஒரு பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் தான் எங்களுக்கு கொஞ்சம் பார்வையில் பாதிப்பு வருது. ஓகே, அப்போ வந்து கூட வந்து எங்களுக்கு முதல் தெரிஞ்ச அவ்வளோ கொஞ்சம் கூட தெரியும். அடுத்த 4th ஸ்டேஜுக்கு போகும்போது ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியும். டெஃபினெட்லி உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருக்கிறது. அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப பிளட் லீக் பண்ணுது. அப்போ அந்த டைம் தான் வந்து எங்களுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு அனுப்புவோம். ஓகே, குட். ஓகே, ஸோ டயபிட்டிஸால் வந்து பார்வையில் பிரச்சனை பிழைக்க சென்ட்ரல் சைட் விஷன் அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு 1000 பீசஸ் இருக்குது ஒரு பிக்சரை பார்க்கும்போது அதில் சர்டன் பசல்ஸ் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கூட டயபிட்டிஸால் பிரச்சனை இருக்கும்போது கூட பசல்ஸ் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தேங்க்யூ. ஸோ டயபிட்டிஸ் உள்ள யாருக்கும் வர முடியும். டைப் 1, டைப் 2 யாருக்கும் வர முடியும். அண்ட் மோர் காமன் இந்த டைப் 1 சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு வந்து அவங்களுக்கு டயபிட்டிஸ் அவங்க இருக்கும். அப்போ வந்து கூட டேமேஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸோ சில பேஷண்ட்ஸை நான் பார்ப்பேன். ஓகே, 25 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபிட்டிஸ் இருக்கும். ரெட்னா வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஒரு ஸ்பாட்ஸும் இல்லை. சில பேருக்கு ஒரு 2 இயர்ஸ் இல்லை 1 இயர் வந்து டயபிட்டிஸ் இருக்கலாம். பட் கண்ட்ரோல் இல்லாததால் வந்து அவங்களுக்கு கூட வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 பார்க்குறதுக்கு முன்னாடி சான்சஸ் இருக்குது. ஸோ பிகாஸ் உங்களை எப்படி நீங்கள் அதை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ மெயின்லி வந்து ஆஸ் நீங்கள் டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபுட்டால், மெடிக்கேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைஸால் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அண்ட் நோ ஸ்மோக்கிங் அகெயின் கண்ணை பொறுத்த மட்டும் வெரி குட், நோ ஸ்மோக்கிங். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஓஹிப்பில் வந்து எவ்ரி 12 months வந்து நீங்கள் ஐ டாக்டரை பார்க்கலாம்னு இருக்குது. இதில் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிங்க, எனக்கு எல்லாம் நல்லா தான் தெரியுது அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சயின்ஸ் தெரியும் போது டேமேஜஸ் ஆல்ரெடி டன். ஸோ அந்த ஒரு ஈவன் டயபிட்டிஸ் ஒருவருக்கு இருக்குமென்னு சொன்னால் அதுக்கு ஒரு 5-10 இயர்ஸுக்கு முன்னாடி அதோட ஆரம்ப நிலை வந்து தான் அது டயபிட்டிஸாக உங்களுக்கு வழியில் சுகர் லெவல்ஸ் கூடுது. அது மாதிரி தான் கண்ணில் வந்து டயபிட்டிஸால் அவங்களுக்கு பார்வையில் வித்தியாசம் தெரியுதுன்னு சொன்னால் அந்த டேமேஜ் வந்து அப்போவோ நடக்க தொடங்கியிருக்கு. இப்போ அது உங்களுக்கு வழியில் தெரியுது. ஸோ அதனால தான் அந்த டேமேஜ் வர்றதுக்கு முதல்ல நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் அதை வராமல் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப வழிகள் இருக்குது. அண்ட் டயபிட்டிஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வரும்போது வந்து உங்களுக்கு என்ன பார்வை இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் விட்டு, இப்போ உங்களுக்கு பியூப்பிள்ஸ் பெருசாக வரும், ட்ராப்ஸ் விட்டு தான் உங்களுக்கு வந்து பின்பக்கம் ஃபுல்லாக பார்க்க முடியும். அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதில் வந்து லீக்கி பிளட் வெசல்ஸ் பார்க்க முடியும், ஏதாச்சும் ரெட்னா ஸ்வெல் பண்ணியிருக்காண்டு அல்லது ஃபேட் டெபாசிட்ஸ் ஏதாச்சும் இருக்காதெல்லாம் பார்க்க முடியும். அண்ட் ப்ரெஷரையும் அதில் பார்ப்போம். அண்ட் அடுத்தது வந்து ரெட்னல் இமேஜிங். இது வந்து ஓஹிப் கவர் பண்ணது தான். ரெட்னல் இமேஜிங் ஏன் முக்கியம்னு சொன்னால் வெரி டைனியஸ்ட் பிளட் வெசல்ஸ், பிளட் லீக்ஸை வந்து நாங்கள் பார்க்க முடியும். அண்டு அதோட வந்து அதை வந்து நாங்கள் கீப் பண்ணும்போது அடுத்த முறை வரும்போது இப்போ உங்களுக்கு லீக் இருக்குன்னு சொன்னால் அடுத்த முறை வந்து கூடி இருக்கா, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் டூல். அண்ட் அடுத்தோடு வந்து பேஷண்ட்டுக்கு போது எனக்கு பிளட் லீக் இருக்குன்னு ஒருவருக்கு சொல்கிறத விட அதை காட்டி உங்களோட கண்ணில் இப்படி பிளட் லீக் பண்ணுதுன்னு காட்டும்போது தே ப்ரிசர்வ் அவங்க அதை உணர்றது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அந்த எஜுகேஷனல் வகையிலையும் அவங்க அதை அக்னாலேஜ் பண்ணுற வகையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து கூட இம்பேக்ட் அதில் கொடுக்குது. இப்போ அதை வந்து எடுக்கிறது நீங்கள் அந்த அந்த சர்வீஸ் எடுக்கிறது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்து அதோட ஓசிடி வந்து இப்போ வந்து கண்ணை பின்பக்கத்தில் லேயர்ஸ்ன்னு சொன்னால் இதில் ஏதாச்சும் ஸ்வெல்லிங் இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நேராக பார்க்கும்
இது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்குது. ஸ்வெல்லிங் இருக்கும்போது தான் உங்களுக்கு பார்வை மாறுது. சின்ன சின்ன குட்டி குட்டி லீக்ஸ் அட் த பிகினிங் இருக்கும்போது பார்வை மாறாது. இப்போ பெரிய பெரிய லீக்ஸ் வந்து ஸ்வெல் பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்வை மாறுது. ஓகே. அண்ட் ஸோ சின்ன சின்ன லீக்ஸ் வரும். ஒரு வெரி டைனி டாட் பிளட் அண்ட் ரொம்ப டைனி பிளட் வெசல்ஸ் லீக் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கண்ணை பொறுத்த மட்டும் இல்லை. பேசிக்கலி வந்து நீங்கள் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒன்று. இப்போ கொஞ்சம் கூட லீக்ஸ் வரும்போது வந்து சின்ன ஒரு லேசர் பண்ணலாம். ஸோ என்ன சொன்னால் அதில் கண்ணுக்கு முன்னால் ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்குது. அது வெரி ஒரு மெல்லிய ஒரு 0.1 மில்லிமீட்டர் அந்த ஒரு திக்னஸ் தான் இருக்குது. அது ரொம்ப இருக்க வேணும். இப்போ கருத்த மொழி அப்படின்னு சொல்கிறோம் தானே. அப்போ கருத்த மொழியில் வந்து எங்களுக்கு ஒரு பிளட் வெசல்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுலேயும் லிவிங் செல்ஸ் இருக்குது. அப்போ அதை என்னென்ன ப்ரீத் பண்ணுது, அதை எப்படி நியூட்ரிஷன் எடுக்குது? ஸோ அதெல்லாம் எடுக்கிறது கண்ணீர்ல இருந்து. அப்போ கண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னால் இருக்க வேண்டும். ஆனால் கண்ணீர் வளைஞ்சு போகக்கூடாது. அதான் எங்களுக்கு கண்ணீர்னு தெரிஞ்சது வந்து வளைஞ்சு போனது தான் எங்களுக்கு கண்ணீர்னு தெரியும். அதுக்கு முன்னால் இருக்கிறது நாங்கள் தெரிகிறது இல்லை. ஆனால் அப்படி இருக்கிறபடியாக தான் வந்து அது வந்து உங்களுக்கு டெய்லி அந்த செல்ஸை வந்து ஹாப்பியாக வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுது. அண்ட் ஸோ வந்து நாங்கள் இந்த கண்ணீர் வந்து இப்போ டியர் கிளான்ஸ்ன்னு இதில் இருக்குது. 2 சைட்லேயும் உங்களுக்கு டியர் கிளான்ஸ் இருக்குது. கண் லிட்ஸில் வந்து எங்களுக்கு சின்ன சின்ன ஆயில் கிளான்ஸ் இருக்குது. அப்போ எவ்ரி டைம் நாங்கள் பிளிங்க் பண்ணும்போது சின்ன ஒரு half a drop ஆஃப் கண்ணீர் கொஞ்சம் ஒரு ஆயில் வந்து முன்னால் வந்துட்டு போகுது. ஓகே. எல்லாரும் கார் ட்ரைவ் பண்ணுறோம். நான் விண்ட்ஷீல்ட் வைப்பர் போடுவோம் தானே. விண்ட்ஷீல்ட் வைப்பர் தான் உங்களோட பிளிங்கிங்னு நினச்சிக்கணும். எவ்ரி டைம் நீங்கள் விண்ட்ஷீல்ட் வைப்பர் ஓடும்போது ஒரு விண்ட்ஷீல்ட் வாட்டர் கொஞ்சம் வந்துட்டு போகுது. அது வாட்டர் வரதே க்ளீன் பண்ணுது. இப்போ டஸ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு விண்ட்ஷீல்ட் வந்து க்ளீன் இல்லாமல் இருந்தால் விண்ட்ஷீல்ட் வைப்பர் போடுவீங்க. அப்போ அதில் ஒரு விண்ட்ஷீல்ட் கொஞ்சம் வருது, வைப் பண்ணிவிட்டு க்ளீனாக போகுது. அதுதான் நம்மளோட பிளிங்கிங் டெக்னாலஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ நான் சொன்னதான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இந்த டியரிங் இந்த பிளிங்கிங் அப்படி சேஞ்ச் பண்ணதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு வயது போகும்போது டியர் ப்ரொடக்ஷன் குறையுது. அண்ட் டியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மெயின்லி வந்து எங்களுக்கு பிளிங்கிங்கால. இப்போ எல்லாருமே வந்து டெக்னாலஜி இப்போ வந்து கூட ஃபோனில் இருக்கிறது, கூட ரீட் பண்ணுறது, கூட ட்ரை பண்ணுறது, கம்ப்யூட்டரில் இருக்கிற போது எங்களை அறியாமலே வந்து எங்களோட பிளிங்கிங் வந்து ஒரு 75% குறையுது. அப்போ பிளிங்க் பண்ணால் தானே எங்களுக்கு டியர்ஸ் வரும். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஒத்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண் ட்ரையாக தான் போகும். ஓகே. அது பார்த்தா நீங்கள் ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, மூவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒத்து கண் வெட்டாமல் பார்க்குறேன்னு சொல்லுவோம். அப்போ கண் வெட்டாமல் பார்க்கும்போது எங்களுக்கு டியர்ஸ் வந்து வர்றது குறையும். அப்போ டியர்ஸ் வர்றது குறையும்னு சொன்னால் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் குறையுது, ஆக்சிஜன் குறையுது. அப்போ கண் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் வந்து இப்போ சர்டன் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் போதும் வந்து எங்களுக்கு டியர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து குறையும். அலர்ஜி மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது, ஆங்ஸைட்டி மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது அப்போது அந்த போதும் குறையும். அண்ட் ஓகே. அண்ட் சில பேர் வந்து கண் நித்திரை கொள்ளும்போது கண் ஒழுங்காக ஃபுல்லாக மூடாது, கொஞ்சம் கேப் இருக்குன்னு கீழே. அப்போ அது போது வந்து ஸ்பெஷலி வின்டர் டைமில் வந்து ஹீட்டர்ஸ் போடும்போது எங்களுக்கு கூட ட்ரை பண்ணும். அண்ட் சில பேருக்கு வந்து அந்த கேப் அது இருக்கும்போது டேப் பண்ணி விடலாம் நீங்கள் நைட்ஸில் வந்து படுக்கும்போது. இல்லை ஹியூமிடிஃபைஸ் எதுவும் போடும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற ஏரில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கும், ஹியூமிடிட்டி இருக்கும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணுறது குறையும். அண்ட் இதுதான் சொன்னது இந்த ஆயில் கிளான்ஸ்ன்னு சொல்லி. இந்த ஆயில் கிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆயில் வந்து வர வேணும். இந்த ஆயில் வரையலைன்னு சொன்னால் அந்த ஆயில் கிளான்ஸ் வந்து ட்ராப் அவுட் பண்ணி தொடங்கிடும். அப்போ அது இல்லைன்னு அந்த கிளான்ஸே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து 24/7 வந்து ட்ராப்ஸில் தான் நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஹாட் கம்ப்ரெஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ஓகே. ஸோ ஹாட் கம்ப்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் மாதிரி நீங்கள் செய்துட்டு வர்றது நல்லது. அந்த லென்ஸில் வந்து ப்ளிஃபரைட்டிஸ்ன்னு சொன்னால் சின்ன சின்ன டெப்ரீஸ் இருக்கும். அதையும் க்ளீன் பண்ணுறது ஒரு மெயின்டெனன்ஸாக செய்துட்டு வர்றது பெட்டர். அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக்கனாலும் செய்துட்டு வர்றது பெட்டர். அண்ட் அகெயின் என்வாயர்மெண்டல் கண்டிஷன் வெரி ஹாட், வெரி கோல்ட், வெரி டஸ்டி, வெரி விண்டி அண்ட் வெரி பிரைட். இவ்வளோ வந்து எங்களோட கண் இந்த டியர்ஸை வந்து கொஞ்சம் கூட ட்ரை பண்ண வைக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸுக்கு போகிறோம்னு சொன்னால் வெளியில் இப்போ ஸ்னோக்கில் போகிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப விண்டியாக, கோல்டு விண்டியாக இருக்கும். அப்போ கட்டாயம் கிளாஸஸ்
போடுங்க, சன்கிளாஸஸ் போடுங்க. அப்போ வந்து ரெடியூஸ் பண்ணும் லைட்டாக ஹீட்டை விண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அப்போ வந்து கண் கூட கண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ வந்து கண் கூட காஞ்சி போய்க்க என் கண்ணீர் வருது. ஸோ கண் கூட காஞ்சி போயிருக்குன்னு சொன்னால் இப்போ இன்ஃபர்மேஷன் பெயினுக்கு போது கண் காஞ்சிருக்கு, மோர் லூப்ரிகேஷன் வேணும்னு சொல்லி அப்போ தான் எங்களுக்கு கூட கண்ணீர் வருது ஒரே ஐடியா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ மலையும் வெள்ளமும் ஒன்று தான், ஆனால் வித்தியாசம். ஓகே, மலையும் வெள்ளம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வருது, ஒன்று பிரயோசனமாக இருக்கும், ஒன்று பிரயோசனம் இல்லை. இப்போ நார்மல் பிளிங்கிங்கால் வர்றது எங்களுக்கு மலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுது, அண்ட் அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது. வெள்ளமாக வர்றது தான் நீங்கள் சொல்கிற வாட்டரி ஐஸ். கூட கண் ட்ரையாக வந்த பிறகு கூட கண்ணீர் ப்ரொடக்ஷன் இருக்கிறதால கூட வலியுது, அது எங்களுக்கு பிரயோசனமாக இல்லாமல் இருக்குது. ஸோ பிளிங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஜூமில் இருக்கிறீங்க அல்லது ஏதாச்சும் டிவி பார்க்குறீங்கன்னு சொன்னால் 20-20-20 ஒரு ரூல் ஒன்று இருக்குது. Every 20 minutes take a 20-second break to see something 20 feet far away. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 15-20 மினிட்ஸுக்கு ஒருக்கா பிரேக் பண்ணி ஒரு த்ரூ த விண்டோ இல்லை ஹால்வே ஆர் சம்திங் தூர பார்த்து கண்ணை பிளிங்க் பண்ணிடுறதால உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். அண்ட் ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி வந்து ஸ்மோக் வந்து உங்களுக்கு கண் ரொம்ப ட்ரையாக பண்ணப்படும். அண்ட் யூஸிங் வென்டிலேஷன். ஸோ அடுத்தது வந்து இப்போ ஒரு ஃபேனுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் நித்திர கொள்ளும்போது ஃபேன் உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் மார்னிங் கிளம்பிக்க ரொம்ப ட்ரையாக இருக்கும், உங்களுக்கு கண் ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதை டிஃப்ரெண்ட் சைடுக்கு ஃபேஸ் பண்ண விடலாம். அடுத்தது வந்து ஸ்லீப் ஆப்னியா சில பேர் யூஸ் பண்ணுவீங்க அந்த நைட் டைம் ஸ்லீப் ஆப்னியா இருக்குது. அப்போ வந்து கண்டினியூஸ் வந்து ஏர் ஃப்ளோ வந்து மூக்குலேருந்து மூக்கில் போய் கொண்டிருக்கு, மூக்குக்கும் கண்ணுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது, டிரெக்ட் கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து மார்னிங் எழும்பேக்கு வந்து கண் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போ நைட்டில் வந்து நீங்கள் படுக்க ஸ்லீப் ஆப்னியா போடுறதுக்கு முதல்ல கண்ணுக்கு நைட்டில் ஜெல் இருக்குது அல்லது ஆயில்மெண்ட்ஸ் இருக்குது, அதை போட்டுட்டு படுக்கிறது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்த நாள் கண் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது கண் சர்ஃபேஸில் வந்து முந்தி பழைய டேமேஜ் ஏதாச்சும் இருக்கும் அல்லது ஆஃப்டர் கேட்ராக்ட் சர்ஜரி வந்து கூட எல்லாருக்கும் கண் கூட ட்ரை பண்ணுறது விச் இஸ் ஃபேர்லி காமன். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் தேவையான ட்ராப்ஸை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தெரப்பி வந்து ட்ரைனஸுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ். There's a lot of things in artificial dollars. $7 there's $70 மட்டும் உங்களுக்கு ட்ராப்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் டியர் ட்ராப்ஸ்ன்னு தான் இருக்குது. இதில் மெயின் 2 கிளாசிஃபிகேஷன். ஒன்றில் வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் டியர் ட்ராப்ஸ் வந்தது உப்பு தண்ணி, அது டிஃப்ரெண்ட் கன்சன்ட்ரேஷனில் இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்டெராய்டாக இருக்குது. இப்போ அது வந்து அது கீப் பண்ணணும் ஸ்டெராய்டாக சொன்னால் அதை வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு வைக்கணும், அதில் வந்து பாக்டீரியா ஒரு ஆர்கனிசம்ஸ் ஒன்றும் வளராமல் இருக்கிறதுக்கு. அப்போ அதில் பெயின் கிளாஸஸ்ன்னு சொல்கிறது ஒன்றில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, ஒன்றில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதது வந்து ஒரு ஆர்கானிக் மாதிரின்னு சொல்லலாம். இப்போ அது வந்து அதில் வந்து இரிட்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்போது குறையும். இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ளது வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் நாங்கள் கூட நாள் எடுக்கிறோம். இப்போ சில பேர் வந்து 3 நாள் தரம் எடுப்பாங்க. அப்போ வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அளவு வந்து கண்ணில் கூடும்போது இரிட்டேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ஐ ட்ராப்ஸ் பாதிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ what type of food வந்து நீங்கள் ட்ரை ஆகி கூட இருக்கலாம்னு சொன்னால் omega-3. again omega-3. ஸோ கூட ஃபிஷ்ஷில் இருக்குது அண்ட் நட்ஸில் இருக்குது அண்ட் omega-3 சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் டெஃபினெட்லி நோ ஸ்மோக்கிங். அண்ட் ட்ரை ஆகி வந்து ஒரு காரணத்தால் வர்றதுன்னு இல்லை, பல காரணத்தால் வர்றது மல்டிஃபேக்டோரியல் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஆளுக்கு இருக்கிற சொல்யூஷன் வந்து மற்றவங்களுக்கு கட்டாயம் சரி வரும்னு இல்லை. So see your eye doctor and find what is lacking on you and based on that work on it. Yeah. And Vicin is the one in the pharmacy குறைவான விலையில இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தெரப்பி யாரும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இரிட்டேஷன்ஸ் இருக்கும்போது வைசினை வாங்குவாங்க அதிகமாக, அது வாங்க வேண்டும். அண்ட் அதில் இருக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இரிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து எங்களுக்கு ஒரு டைட்டில் ஒரு வாஷிங் லிக்விடில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இருக்குது, அது வாங்குறது பிரயோசனம் இருக்காது உங்களுக்கு லாங் டர்முக்கு. ஓகே, அண்ட் திஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ஐ ட்ராப்ஸ் அவைலபிள் இருக்குது, ஹைலோ இருக்குது, சேம் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, கம்ப்ளீட்லி இல்லை, அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. அதில் ஐ ட்ராப் பியூர் ஜெல் வந்து பியூர் ஜெல் உங்களுக்கு சில கிளினிக்ஸில் இருக்குது, இந்த ஃபார்மஸில் இல்லை. ஸோ அதையும் வந்து பாவிச்சு கொள்ளலாம். அண்ட் அப்படி நீங்கள் கண்ணுக்கு ட்ராப்ஸ் பாவிப்பீங்க
அப்சர்வ் பண்ணும். ஓகே, அண்ட் ஸோ certain கண்டிஷன்ஸால் வந்து எங்களுக்கு வந்து பார்வை குறைஞ்சிருக்கலாம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் வந்து பார்வை ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். இப்போ அதால் பார்வை குறைவதால் அவங்களுக்கு வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப குறையும். அவங்க எழுத வாசிக்கிறவங்களுக்கு, அவங்க கூட வாசிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அதை செய்ய முடியாது. அண்டு ரோட் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து லோ விஷனுக்கு வந்து அவங்களுக்கு சில கருவிகள் இருக்குது. அது வந்து இப்போ அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டராகலாம். அண்ட் இப்போ ரோட் க்ராஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சரியான ரோடை பார்த்து க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் சில டெலிவிஷன் கிளாஸஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணலாம். அப்படி வகைகள் இருக்குது. வி டூ த லோ விஷன் அசஸ்மெண்ட், அதுலேருந்து அவங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே, ஓகே. ஸோ மெயின்லி வந்து உங்களோட ஃபுட் வந்து டெய்லி எடுக்கிற ஃபுட் தான் எங்களுக்கு மெடிசினாக இருக்கிறது, நம்பர் 1 மெடிசன். ஸோ eat the right food அண்ட் கண்ணை பொறுத்த மட்டும் yellow, orange, green கட்டாயம் தேவை. ஓகே, அண்ட் omega 3 அண்ட் definitely no smoking, wear UV protective sunglasses and safe work பண்ணுறீங்க, garden work பண்ணுறீங்கன்னு சொன்னால் use safety glasses and look away from the screen, computer screen time to time, and make sure you go to your eye doctor every year. Okay, all right, good. If you have any questions, I think